ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல். நம்ம சேனலில் நம்ம ப்ரெக்னென்சி டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் இப்போ 9 months கன்சீவாக இருக்கேன். ஸோ என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி, நான் ஃபாலோ பண்ண ப்ரெக்னென்சி டிப்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கன்சீவான ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் வாமிட்டிங் இஷ்யூ தான். நிறையா பேருக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்லேயே வாமிட் வரும். சிலருக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் வரும், நிறையா சாப்பிட்டாலும் வரும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எம்டி ஸ்டொமக்கில் வர வாமிட்டுக்கான சொல்யூஷன் தான். எனக்கும் எம்டி ஸ்டொமக்கில் வாமிட் வரும். ஸோ அது நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணினேன் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 3 months வரைக்கும் கண்டிப்பாக வாமிட்டிங் இஷ்யூ நமக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். வீட்லேயும் பெரியவங்களும் அதை தான் சொல்லுவாங்க. பட் ஒரு 4 months 5 months ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும். நம்ம 4 monthsக்கு மேலே திரும்பும்போது, அதாவது தூங்கும்போது லெஃப்ட் டு ரைட் இல்லை ரைட் டு லெஃப்ட் திரும்பும்போது எந்திரிச்சு உட்காந்து திரும்ப சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 3 months நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஸோ இதை நீங்கள் எப்போ கன்சீவ் ஆனதை கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அப்போ இருந்தே இதை ஃபாலோ பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்தே எந்திரிச்சு உட்காந்து திரும்புங்க தூங்கும்போது. அப்படி பண்ணும்போது மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வர வாமிட் கண்ட்ரோல் ஆகும். இல்லை நமக்கு வேறு ஏதாவது ஸ்மெல், சிலருக்கெல்லாம் பருப்பு ஸ்மெல் பிடிக்காது, சாம்பார் ஸ்மெல் பிடிக்காது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் இருக்கிற வாமிட் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி மார்னிங் வெறும் வயிற்றில் தண்ணி குடிப்போம். அந்த தண்ணி கூட சேர்ந்து நமக்கு வெளியே வர மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இல்லை ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு க்யூர் ஆகிடும். ஸோ நீங்கள் கன்சீவ்னு எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அப்போலேருந்தே போது எந்திரிச்சு உட்காந்து திரும்புங்க. ரைட் டு லெஃப்ட்னாலும் சரி, லெஃப்ட் டு ரைட்டுனாலும் சரி. அப்படியே உருண்டு படுக்க வேண்டாம். அப்படி படுக்கும்போது தான் நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வருது. ஸோ எனக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு டிப் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.